இன்றைக்கி நான் புதினா ஊறுகாய் தாங்க செஞ்சுருக்கேன். புதினா இலையில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. டெய்லியுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லது இது. வாங்க செய்முறையை பார்க்கலாம். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 2 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியோட மேல் பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. கீழ்ப்பகுதியை கட் பண்ணி கவரில் வச்சுக்கோங்க. ரசம் வைக்கும்போது யூஸ் ஆகும். புதினாவையும் கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2த்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 6 பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசாக ஆயிலில் போட்டு வதக்கினா வெடிக்கும், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புளியை அலசிட்டு கொட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் புளியையும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கினீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடும். பக்கத்துலேயே நின்று கீரையை திருப்பி திருப்பி விடுங்க. 3 நிமிஷத்தில் வதங்கிடும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைக்கும்போது தண்ணி தேவைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிக்க வேண்டியது தான். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகையும் உளுந்தையும் அதில் சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்தும் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா சட்னியை அதில் சேர்த்து வதக்க வேண்டியது தான். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா புதினா ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஒரு வாரம் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாதம் செஞ்சு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். அவ்வளோதான், 3 நிமிஷம் வதக்கின உடனே நமக்கு புதினா கொத்தமல்லி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தி ஊறுகாவை நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.